SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு நடந்த சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சில டெக்னிக்கல் எரர்னால ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் போட முடிஞ்சிருக்காது. அதனால் இன்றைக்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2 கரண்ட் அஃபேர் வீடியோவுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கான இந்த 10 இஷ்யூஸ் எந்தெந்த பேப்பர் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமணி அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸஸை வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அதே மாதிரி யூபிஎஸ்சி படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் ஜென்ரலான சோர்ஸஸை ரெஃபர் பண்ணி முக்கியமான இஷ்யூஸை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், லெட்ஸ் யுனைட் வாய்ஸ் ஆஃப் பீப்புள், ராகுல் டெல்ஸ் ஆப்போசிஷன் லீடர்ஸ். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறனால மக்களுக்கு பிடிக்காத பல சட்டங்களையும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பிஜேபி பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கேள்வி கேட்க வேண்டியது ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுமை செலுத்தக்கூடிய பாராளுமன்றத்தை புறக்கணிக்கிற விதமாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து, அதேமாதிரி மற்ற கட்சியை, அதாவது ஈவன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சி கூட மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது மக்களுக்கு பிடிக்காத சட்டங்களை நிறைவேற்ற அந்த சட்டங்களை எதிர்த்தும் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபி எதிர்த்து ஒரு பேரலல் பாராளுமன்றம் போன்ற ஒரு அமைப்பையே பாராளுமன்றத்துக்கு வெளியே நம்ம நடத்தணும். இதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுக்கு பிடிக்காத சட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தவிர்க்கப்படும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம்னா, இந்த லோக்சபா டு பி ரெகக்னைஸ்ட் எஸ் அ ஆப்போசிஷன் பார்ட்டி, ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் எம்பி டஸ் அ பார்ட்டி ஹோல்ட்ஸ். ஸோ லோக்சபாவில் ஒரு கட்சி எதிர்கட்சியாக உருவாக்க ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட எத்தனை பர்சன்டேஜ் எம்பிக்களை அவங்க வச்சுருக்கணும்னு கேட்டிருக்காங்கப்பா. இதுக்கு ஆப்ஷன் ஏ 10% மேல், ஆப்ஷன் பி 15% மேல், ஆப்ஷன் சி 20% மேல், ஆப்ஷன் டி 25% மேல். ஸோ லோக்சபாவை பொறுத்தளவுக்கு ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா 10% மேல், 10% அல்லது 10% மேல் எம்பி சீட்டை அவங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா 543 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12, அதாவது 10% அப்படிங்கிறது 55 எம்பிக்களை வச்சுருந்தாங்கன்னா அவங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே நம்ம கொஷின்ஸாக கேட்டிருக்கோம்ப்பா. செகண்ட் இஷ்யூ, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், புரிச்சுங்களா? இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எப்படி சிறுதுளி இயக்கம் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஓவராலாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே கொரோனா வைரஸ்னால், இந்த கோவிட்-19 பேண்டமிக்னால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அவங்க தெளிவாகவும் அந்த கணக்கெடுப்புகள் எடுத்திருக்காங்க. இதில் மகாராஷ்டிரா அரசு எத்தனை பேர் கொரோனா வைரஸ்னால் இறந்துருக்காங்க அப்படின்னு கணக்கு தருதோ அதை விட 3 மடங்கு இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அரசு கொடுத்துருக்கிற கணக்கு அப்படிங்கிறது தப்பு. ஸோ இதனால் வந்து கவனிக்கப்பட வேண்டிய பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களும் அவங்களுக்கு தேவையான ரீஹேபிலிட்டேஷன் ப்ராசஸையும் நடத்தணும் அப்படின்ட்டு இந்த என்ஜிஓ சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து கொரோனா வைரஸில் ஏற்பட்ட டெத்து அப்படிங்கிறது அதிகம் மகாராஷ்டிராவில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கெடுப்பு. ஸோ அது சம்மந்தமாக மகாராஷ்டிரா பற்றின ஒரு கொஷின் எடுத்திருக்கோம்ப்பா. Which among the following statement is correct about Maharashtra state? மகாராஷ்டிரா ஸ்டேட்டை பற்றின எந்த பாயிண்ட் கரெக்டான கொஷின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ, இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1956. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1956 அப்படிங்கிறது தவறு. இது எந்த வருஷம் வந்து மகாராஷ்டிரா ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி, த சிட்டி ஆஃப் மும்பை இஸ் த மெயின் லேண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. மும்பை மகாராஷ்டிராவினுடைய முக்கிய இடத்திலேயே அமைந்துள்ளது, மகாராஷ்டிராக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நோ, மும்பை இஸ் அன் ஐலேண்ட். ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது தப்பு. தேர்ட் ஆப்ஷன், த மகாராஷ்டிரா ஸ்டேட் ஷேர்ஸ் இட்ஸ் டெரிட்டரி வித் ஏ யூனியன் டெரிட்டரி. ஒரு யூனியன் டெரிட்டரியினோட எல்லை கூட நம்ம மகாராஷ்டிராவினோட எல்லையும் பங்கீடு செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நோ, எந்த ஒரு யூனியன் டெரிட்டரியினுடைய எல்லை கூடயும் மகாராஷ்டிராவினுடைய எல்லை
பங்கீடு செய்யப்படவில்லை. டையூ டாமன் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர டையூவையும் டாமனையும் இடையில ஒரு நதி பிரிக்கிறது. அந்த நதியினுடைய பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஆப்ஷன், விதர்பா இஸ் த ரீஜன் இன் மகாராஷ்டிரா. விதர்பா என்பது மகாராஷ்டிராவின் மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். HC dismisses plea to stop use of EVM, imposes cost it is akin to a publicity interest litigation. ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுநல வழக்குகள்னு சொல்லுவாங்க. சில முக்கியமான பொதுவான பிரச்சனைகள் ஒரு கோர்ட்டில் வந்து வழக்காக ஏற்கப்பட்டிருக்காது. அப்படி பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை வந்து யார் வேணாலும் முன் வந்து தொடரலாம். அதுதான் பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பொதுநல வழக்குகள் அதிகமாக போடுறவரே வந்து பார்த்திங்கன்னா இவர் டிராஃபிக் ராமசாமி தான். சரிங்களா, அவர் கூட இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி பொதுநல வழக்குகள் வந்து தொடரப்படுறது எப்பயுமே இருக்குது, எல்லா மாநிலத்துலேயுமே இருக்குப்பா. ஸோ இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் சரிங்களா, ஒரு ஹைகோர்ட்டில் என்ன வழக்கு திறந்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து இவிஎம் மிஷின்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் பாடி. ஸோ வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு திங் ஒரு வெளிப்படையான நியாயமாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. 2019 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஓப்பன் பண்ணி இந்த மிஷினை எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு யார் வந்து சொல்லி காட்டினாலுமே இந்த மிஷினை கைவிட்டுறதாகவும் ஓப்பன் பண்ணி இந்த மிஷினை ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு சேலஞ்சாக 2 நாள் சொல்லியிருந்தாங்க. யார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ யாருமே முன் வரலை. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதை தான் அரசாங்கமும் நம்புது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்டப்பவே நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக வந்து போயிட்டு ஹேக் பண்ணி காட்டியிருக்கலாம். அது வந்து ஒரு மக்களாட்சி நாடுக்கும் நம்ம நாட்டுக்கும் நீங்கள் நல்லது செஞ்சதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை செய்யாமல் இப்போ உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி வழக்குகளை தொடர்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் இனி தொடரப்பட்டால் இனிமேல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் போடுறதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக தொடரப்படக்கூடிய வழக்குகள் மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா வழக்கு தொடர்றவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட், சிறை தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த தீர்ப்பு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் எடுத்திருக்கோம்னா, which among the following statement is incorrect about EVM machine? EVM machine பற்றி பின்வரும் பாயிண்டில் எது தப்புன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட், EVM machine is used in election system. கண்டிப்பாக கரெக்டு தான், எலெக்ஷனில் தான் EVM machine யூஸ் பண்ணுறோம். செகண்ட், the EVM machine is used in all the election held in territory of India. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? என்ன இன்கரெக்ட்? ஏன்னா நம்ம லோக்சபா, ராஜ்யசபா அதே மாதிரி வந்து லோக்சபா மற்றும் எம்எல்ஏ எலெக்ஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறமே தவிர பஞ்சாயத்து எலெக்ஷனில் இன்னும் இவிஎம்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இது தவறு. தேர்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இவிஎம் மிஷின் இஸ் அ ஸ்டாண்டலோன் பேட்டரி யூனிட். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய ஒரு பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான், ஸ்டாண்டலோன் பேட்டரி யூனிட் தான். ஃபோர்த்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவிஎம் மிஷின் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை பாரத் எலக்ட்ரானிக் சிஸ்டம். பாரத் எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான் இந்த இவிஎம் மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணியும் தராங்க. ஸோ ஏசிடி மூணுமே கரெக்ட் அப்படிங்கிறனால பி தான் இன்கரெக்ட். அதுதான் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஏன்னா இன்கரெக்ட் தான் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்த கொஷின், சிபிஐ. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கக்கூடிய ஒரு பாடி என்னென்னா சிபிஐன்னு சொல்லுவோம். சரிங்களா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது, டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் வந்து எல்லா சென்ட்ரல் போலீஸு சிபிஐ எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சிபிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி ஏன்னா சந்தானம் கமிட்டி. இந்த சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு பாடிக்கு கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இந்த சிபிஐ எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்னு தெரியும்னா கீழே வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிபிஐ பற்றி நம்ம இங்கே ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா. விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் சிபிஐ? சிபிஐ பற்றி பின்வரும் பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, த சிபிஐ கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு சொல்லியிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கிரீவியன்ஸ். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே தான் இருக்கே தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தப்பு. ஆப்ஷன் பி, சிபிஐ டு இன்வெஸ்டிகேஷன் இன் எ கேஸ் தே நீட் ஜென்ரல் கன்சர்ன் ஃப்ரம் த ஸ்டேட். ஒரு மாநிலத்தினுடைய
அனுமதி பெற்ற பின் தான் ஒரு மாநிலத்துக்குள்ளேயே போய் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்ட். ஒரு மாநிலத்தினுடைய பவர், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய கன்சென்ட் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே சிபிஐ நுழைஞ்சு என்ன பண்ண முடியாதுப்பா, விசாரிக்க முடியாது. ஸோ மாநில அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். தேர்ட், த ஜென்ரல் கன்சென்ட் வேலிட் ஃபார் 1 year. அப்படி வாங்கின கன்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு செல்லும்னு சொல்லியிருக்காங்க. இது 1 வருடத்திற்கு செல்லாது, 6 months தான். ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது பி. சரிங்களா? ஒரு மாநிலத்தினுடைய பர்மிஷன் இல்லாமல் சிபிஐ என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு மாநிலத்துக்குள்ளேயும் போய் விசாரிக்க முடியாது. அடுத்த கொஷின், நோ திப்பு சுல்தான் ஸ்டாச்சு இன் ஏபி, பிரதத்தூர் நோ மோர் ஸ்டாச்சூஸ் சே அத்தாரிட்டிஸ். பிரதத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய சிலை திறக்கிறதுக்காக பூமி பூஜை செய்யப்பட்டது. அந்த திப்பு சுல்தானுடைய சிலை யார் திறக்கிறாங்க, அதே மாதிரி யார் வடிவமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்த ஒரு முக்கியமான எம்எல்ஏ தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரதத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி இருக்குது, ஸ்டாச்சு கமிட்டி. அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு சிலை திறக்கிறதா இருந்தாலும், சிலையை கட்டுறதா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கமிட்டிக்கிட்டே பர்மிஷன் கேட்டு தான் அதை செய்யணும். ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திப்பு சுல்தான் சிலையை திறக்கிறதுக்கான பர்மிஷனை நீங்கள் கமிட்டிக்கிட்ட கேட்கல, கமிட்டிக்கிட்ட கேட்காம இந்த விஷயத்தை செஞ்சனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாச்சு கட்டுறதுக்கான பர்மிஷனை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், நிறுத்தி வைக்கிறோம். இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படிங்கிறது திருப்பி ரிப்பீட்டாக நடக்கக்கூடாது அப்படின்னா திப்பு சுல்தான் ஸ்டாச்சுவை இனிமேல் ஃபர்தராக வந்து கட்டவும் கூடாது, அதற்கான பர்மிஷனும் தர முடியாது. இனிமேல் வேறு யாராவது இந்த மாதிரி ஸ்டாச்சு திறக்கிறதா இருந்தாலும் பர்மிஷன் இல்லாமல் செஞ்சாலும் அவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து திப்பு சுல்தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அரசனுடைய பேர் வந்தனால அவரை பற்றின கொஷின் கேட்டிருக்கோம்ப்பா. விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானை பற்றிய பின்வரும் புள்ளிகளில் எது சரின்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஆப்ஷன் ஏ, ஹி வாஸ் த கிங் ஆஃப் திருவாங்கூர் கிங்டம். அவர் திருவாங்கூர் கிங்டம்னுடைய கிங் கிடையாது, மைசூர் சரிங்களா கிங்டம்னுடைய கிங். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தப்பு. ஆப்ஷன் பி, திப்பு சுல்தான் நெவர் ஃபேஸ்ட் எ டிஃபீட் இன் ஹிஸ் என்டையர் கரியர் ஆஃப் எஸ் அ கிங். அவர் அரசராக இருக்கும்போது எந்த ஒரு போரிலும் தோல்வியுற்றதில்லைன்னு சொல்கிறோம். இல்லை, அவர் 4ஆம் மைசூர் போரில் தோல்வியுற்றிருக்காரு, 3ஆம் மைசூர் போரில் தோல்வியுற்றிருக்காரு. ஸோ அவருக்கு தோல்விகள் கிடைத்திருக்கின்றன. ஆப்ஷன் பிங்கிறதும் தப்பு. தேர்ட், திப்பு சுல்தான் வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஃப்ரெஞ்ச் ரேதர் தென் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்காரர்களை விட பிரெஞ்சுக்காரர்களிடமே திப்பு சுல்தான் ஒரு நல்லுறவை மேற்கொண்டார்னு கொடுத்துருக்கோம். சரியான பாயிண்ட் தான். சரிங்களா? ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கூட இருந்த அந்த நட்பின் காரணமாக தான் பிரெஞ்சு ஜக்கோபியன் கிளப்பில் இவர் மெம்பராக கூட ஆவார். சரிங்களா? ஸோ அது ஜக்கோபியன் கிளப்பில் மெம்பரான விஷயத்தை கொண்டாடுறதுக்காக ட்ரீட்டி ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அமைதிக்கான மரத்தை சரிங்களா இவர் நட்டார். எந்த இடத்துல நட்டார்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி, ஹைதர் அலி வாஸ் த சன் ஆஃப் திப்பு சுல்தான். சரிங்களா? ஹைதர் அலி அப்படிங்கிறவர் திப்பு சுல்தானுடைய அப்பா, திப்பு சுல்தானுடைய மகன் கிடையாது. ஸோ ஏபிடி மூன்றுமே தவறு, சிங்கிறது தான் சரியான பதில். அடுத்த இஷ்யூ பார்க்கலாம். செகண்ட் வேவ் ஸ்டில் ரேக்கிங் இன் கண்ட்ரி, 10 districts இன் கேரளா ஆர் ஷோயிங் ஒரியிங் ட்ரெண்ட்ஸ் சே லாவ் அகர்வால். லாவ் அகர்வால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உடைய ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது அலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் இந்த 2வது அலையே வந்து பார்த்திங்கன்னா முடியலை. சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2வது அலை முடிஞ்சதாக கருதப்படுது. அது வந்து தவறான கருத்து. 2வது அலை அப்படிங்கிறது முடியவே இல்லை. ஸோ 2வது அலையில் முடியாமல் இருக்கிறப்போ நம்ம இதற்கான மிட்டிகேஷன் ப்ராசஸையும் இன்னும் நம்ம கையில் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ 3வது அலைன்னு தாமதமாகவோ அசால்ட்டாகவோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஆரோ நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் நம்பர். ஆரோ நம்பர்னால் ரீப்ரொடக்டிவ் நம்பர்னால் உற்பத்தி ஆகக்கூடிய எண் சொல்லுவோம், அதாவது கொரோனா வைரஸ் உற்பத்தி எண் சொல்லுவோம். இந்த எண் இன்னுமே 1க்கு கீழே குறையலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆரோ நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத இந்த கொஷின் எடுத்திருக்கோம். இது ஒரு டைரக்ட் கரண்ட் அஃபேர் கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ, இட் இஸ் த இண்டிகேஷன் நம்பர் விச் இண்டிகேட் ஹவு மச் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் எ பர்சன் அஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது சரிதான். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ நம்பர். இப்போது ஒருவர் எத்தனை பேருக்கு நோய் பரப்புகிறார், நோயினால் பாதிக்கப்பட்ட கொரோனா வைரஸ்னால் இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தர் எத்தனை பேர்த்துக்கு அதை பரப்புறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா ஆரோ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்காரு, அவர் 2 பேர்த்துக்கு பரப்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ நம்பர் 2ஆக இருக்கும். அதே 5 பேர்த்துக்கு பரப்புனார்னா ஆரோ நம்பர் 5ஆக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி, இஃப் இட் இஸ் மோர் தென் 1 த கோவிட் இன்ஃபெக்ஷன் வில் பி லெஸ். 1க்கு மேலே இருக்கிறப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் லெஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இது தவறு. 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வேகமாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்னொருத்தருக்கு பரப்பிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ புது கேசஸ் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். தேர்ட், இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 த கோவிட் இன்ஃபெக்ஷன் வில் பி மோர். இதுவும் தப்பு.
இப்போ லெஸ் தென் 1, இப்போ 0.2 0.3 அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்னொருத்தருக்கு பரப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் 1னா கேஸுகள் வேகமாக குறையும். சரிங்களா, லெஸ் தென் 1னா. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் இட்ஸ் ஈக்குவல் டு 1 தென் கோவிட் இன்ஃபெக்ஷன் கேம் டு த எண்ட். இப்போ ஈக்குவல் டு 1னா பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேபிள் கேசஸ்னு அர்த்தம். அப்போனா தினமும் ஒரு 10,000 கேசஸ், 5,000 கேசஸ், 15,000 கேசஸ் அப்படின்னு டெய்லி ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரப்புறார் அப்படிங்கிறதா மீனிங். சரிங்களா, இந்த ஆர்ஓ நம்பர் 1க்கு கீழே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொரோனா புது கேசஸ் குறையும். 1க்கு மேலே இருந்தால் கொரோனாவினுடைய புது கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே 1 இருந்துச்சுன்னா கேசஸ் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நிறைய மாநிலங்களை நம்ம கணக்கில் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 அப்படிங்கிறதா இருக்குது. ஏன்னா ஸ்டேபிளாக இருக்குது, கேசஸ் குறையவும் இல்லை, இன்க்ரீஸ் ஆகலை. அப்படிங்கிறப்போ இந்த செகண்ட் வேவ் இன்னும் முடிவுக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸோ அடுத்த கொஷின், பந்த் அப்சர்வ் ஓவர் ஸ்லோ பேஸ் ஆஃப் நாகா பீஸ் ப்ராசஸ். நாகா மக்கள், அதாவது நாகாலாண்டில் வாழக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ், நாகா மக்கள்னு சொல்லுவோம். இந்த நாகா மக்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், நார்த் ஈஸ்ட்டில் மொத்தம் 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டேட்ஸ்லேயுமே பரவி வாழ்கிறாங்க. சரிங்களா, இவங்களுக்கு வந்து நாகாலாண்டில் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மற்ற இடங்களில் வந்து இவர்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ இவர்களுக்கான முக்கியத்துவத்தை பெற்றே தர வேண்டும் சொல்லிட்டு இவங்க ஆயுதம் எடுத்து கூட போராடிட்டு இருக்காங்க. இந்த நாகாலாந்து மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளவுகள் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் ஒன்று ஐஎம்ஸ் சொல்லுவோம், இன்னொருத்தவங்க வந்து நாகீஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த 2 பிரிவு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் எடுத்து போராடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆயுதம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு 2015 வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நாகா மக்களுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டுச்சு. ஸோ இதன் விளைவாக என்ன பண்ணாங்கன்னா, நாகா மக்களினுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆனாலும் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறனால என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 கையெழுத்திடப்பட்ட இந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமே நாங்கள் கேட்டது நடக்கலை. ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்குது, எங்களுடைய விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. இதனால் வந்து இன்னும் வரும் காலங்களில் இந்த நாகா போராட்டம் அப்படிங்கிறது வயலண்ட்டாகவும் எரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து மக்கள் அமைதியாக இருக்கணும்னா நாகா மக்களினுடைய தேவையை உணர்ந்து நாகாலாண்ட்லேயும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 7 ஸ்டேட்ஸ்லேயுமே நாகா மக்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சு தரணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாதுன்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் நாகாலிம். நாகாலிம் பற்றி, நாகாலிம் அப்படிங்கிறது என்னென்னா நாகாலாந்து மக்கள், அதாவது நாகா இன மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்தையுமே சேர்த்து நாகாலிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டில் ஒரு முக்கியமான குறி என்னென்னா, நாகாலிம் என்ன தனி ஒரு தேசத்தையே உருவாக்கி தரணும் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஆனால் அதெல்லாம் வந்து இந்திய அரசு ஏற்றுக்காமல் அவங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு தந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மேல்படுத்துகிறோம் அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதற்கான எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆப்ஷன் ஏ, இட் இஸ் த என்டையர் ரீஜன் ஆஃப் நாகாலிம். ஸோ நாகா இன மக்கள் வாழக்கூடிய எல்லா ரீஜனையும் நம்ம நாகாலிம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பி, இட் இஸ் த என்டையர் ரீஜன் ஆஃப் நாகா இன்ஹாபிட்டட் ரீஜன் இன் த நார்த் ஈஸ்ட். அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் வந்து நாகா இன மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்தையும், அதாவது அந்த 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நாகாலிம்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தேர்ட், இட் இஸ் த என்டையர் ரீஜன் ஆஃப் நாகா இன்ஹாபிட்டட் ரீஜன் இன் நார்த் ஈஸ்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மயன்மார். இந்த நாகாலாந்து மக்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, மியான்மர் பகுதிகளிலும் வசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாகாலிம் மக்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகள் 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் மயான்மரையும் சேர்த்தி தான் நாகாலிம் சொல்கிறாங்க. அது நாகாலிம் கிடையாது, அது கிரேட் நாகாலிம். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தப்பு. ஆப்ஷன் டி, இட் இஸ் த கோர் ரீஜன் ஆஃப் நாகாலாந்து. இது நாகாலாண்டை மட்டுமே குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. ஸோ ஏங்கிறது தப்பு, சிங்கிறது தப்பு, டிங்கிறது தப்பு. அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 8th question, poverty in India is on the rise again in the absence of CES data. The periodic labor force survey shows a rise in the absolute number of the poor. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக ஆட்டோமேட்டிக்காக இந்த 2019 கொரோனா க்ரைசிஸ்னால் சிஇஎஸ் டேட்டா, சரிங்களா, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேன்னு சொல்லுவோம். அதாவது நுகர்வோர் செலவு கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நுகர்வோர்னால் எவ்வளவு செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற கணக்கெடுப்பை வச்சு தான் இந்தியாவில் எத்தனை பாவர்ட்டியில் எனக்கு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்காங்கிறது கணக்கெடுக்கப்படுது. இந்த கணக்கெடுப்பு கடந்த 2 வருஷமாக எடுக்கப்படலை. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படாதப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இந்தியாவினுடைய வறுமையையும் கணக்கிட முடியாது அப்படின்னு தான் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
ஸோ இந்த கணக்கெடுப்பு எடுக்க முடியாமல் போனதுக்கு இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமான வறுமையான மக்களை புரிஞ்சுங்களா அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத மக்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதை வச்சு என்ன கொஷின் எடுத்திருக்கோம்னா, விச் அமங் த ஃபாலோயிங் கமிட்டி டஸ் நாட் ரிலேட் டு பாவர்ட்டி, அதாவது வறுமையினுடைய கணக்கெடுப்பு சம்மந்தப்படாத கமிட்டி எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ இஞ்சித் ஸ்ரீனிவாஸ் கமிட்டி. எஸ், கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இஞ்சித் ஸ்ரீனிவாஸ் கமிட்டி அப்படிங்கிறது கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட எம்என்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி. ஆப்ஷன் பி டெண்டுல்கர் கமிட்டி. சரிங்களா, டெண்டுல்கர் கமிட்டி அதாவது வருமானத்தின் அடிப்படையில் கிராம வருமானம் நகர வருமானம் பிடிச்சி அந்த வருமானத்தின் அடிப்படையில் வறுமையை கணக்கிட்டார் டெண்டுல்கர் கமிட்டியில். சரிங்களா, டெண்டுல்கருடைய பெயர் முழுசாக தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி ரங்கராஜன் கமிட்டி. ஸோ உணவு உட்கொள்கிற கலோரிகளின் எண்ணிக்கையை வச்சு வறுமையை கணக்கிட்டார் ரங்கராஜன். அதே மாதிரி ஆப்ஷன் டி ஒய்கே யோகிந்தர் கே அலக் கமிட்டி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய கலோரியினுடைய இன்டேக்கை வச்சு வறுமையை கணக்கு பண்ணார். சரிங்களா, அப்படிங்கிறப்போ பிசிடி மூணுமே பாவர்ட்டி கூட ரிலேட்டான கமிட்டி தான். ஏங்கிறது மட்டும்தான் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதாவது பாவர்ட்டி கூட சம்மந்தப்படாத கமிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 9th question. Providing horizontal quota, the Bihar were the case of reservation for women and transgender person in state job, higher education. புரிஞ்சுங்களா, நேர் ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் ஹரிசாண்டல் கோட்டா அப்படின்னா. இப்போ ரீசெண்டாக பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் புரிஞ்சுங்களா சிறப்பு பாலினத்தவருக்கும் புரிஞ்சுங்களா அல்லது இருபாலினர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், திருநங்கைகள் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எதுலனா மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கக்கூடிய சீட்ஸுக்கு 33% ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தனி ஒதுக்கீடே. புரிச்சுங்களா, இந்த மாதிரி தனி ஒதுக்கீடு பீகார் கொடுத்துட்ருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம பீகாரை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பீகாரே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டருடைய படிப்புகளுக்கும் கூட இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்து அதை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பீகார் செஞ்சுருக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது இந்த ரிசர்வேஷனுங்கிறது பாராட்டத்தக்கது. இது அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல் குறிப்பிடுது. சரிங்களா, ஸோ ஹரிசாண்டல் கோட்டா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஷின் கேட்டிருக்கோம். இதை பற்றி எது தப்புன்னு கொஷின் கேட்டிருக்கோம். ஸோ தப்பான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன் வித்தின் த கம்யூனிட்டி. ஒரு இனத்திற்குள் சரிங்களா ஒரு இனத்திற்குள் என்ன பண்ணுறது ஒரு பர்டிகுலர் மக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி பிஎஸ்டிஎம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைங்களா தமிழ் வழி கல்வி கற்றோருக்கான சிறப்பு ரிசர்வேஷன், இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி கரெக்டு தான். சரிங்களா, ஆப்ஷன் சி த ரிசர்வேஷன் ஃபார் உமன் கம்ஸ் அண்டர் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். கண்டிப்பாக உமனுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் அனைத்து பெண்களுக்கும் பொதுவாக கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இட்ஸ் நாட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஹெல்ப்ஸ் இன் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட் வித் இன் த கம்யூனிட்டி. ஒரு இனத்திற்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சரிங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட இன மக்களை உயர்த்துவதற்காக அதே மாதிரி எல்லாத்தையும் சமமாக உயர்த்துவதற்காக கொடுக்கப்படக்கூடிய ரிசர்வேஷன் தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது ஏ. சரிங்களா, ஒரு குறிப்பிட்டவங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இது பொதுவாக எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுது. பெண்கள்னால் எல்லா பெண்களையும், இந்த ஜாதியினர் அந்த ஜாதியினர் அப்படின்னு பிரிக்காமல் எல்லா பெண்களையும். இப்போ தமிழ் வழி கல்வி கற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி கற்ற அனைத்து மாணவர்களும். ஏன்னா இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும், தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலாக இங்கிலீஷில் எத்தனை பேருக்கு செலக்ட் ஆகிறாங்களோ அதே ஈக்குவலாக தமிழையும் செலக்ட் ஆகணுங்கிறக்காக இந்த பர்டிகுலர் ரிசர்வேஷன். அப்படின்னா இது ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்காக தான். புரிஞ்சுங்களா, ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஜாதியோ இது கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத இதில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த இன்கரெக்ட் ஒன். 10th அமித்தின் ராஜ்யசபா கிளியர்ஸ் இன்சால்வன்சி பில். 2016 வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி பில் அப்படிங்கிறது பேங்க்ரப்சி அண்ட் இன்சால்வன்சி பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்பட்டுச்சு. இது 2019 ஒரு டைம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்திருக்காங்க. 2021 இப்போ செகண்ட் டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் திங் பேங்க்ரப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு எம்எஸ்எம்இ ஒரு சிறு குறு நிறுவனம் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு பணமே இல்லை, வித்தவுட் மணி புரிஞ்சுட்டு பேங்க் பேலன்ஸே இல்லாமல் வித்தவுட் மணி இஃப் தே ஆர் ரன்னிங் தேர் கம்பெனி அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேங்க்ரப்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா, திவால் நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா, ஏன்னா வந்து நடத்துறதுக்கு பணமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து திவால் நிலைக்கு அடுத்து வந்து கடன் நிலைன்னு சொல்லுவோம்.
கடன் நிலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேங்க்ரப்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி திருப்பியும் ஃபர்தராக நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அன்றாட செலவுகளை பார்க்குறதுக்குமே கடன் வாங்கி தான் நடத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி கடன் வாங்கியே அன்றாட செலவுகளை நடத்தக்கூடிய கம்பெனி நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்சால்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நார்மலாக வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின வங்கி கடன்களை கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இதனால் நிறைய தொழில்கள் அப்படிங்கிறது மூடப்படுது. ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் அல்லது இன்சால்வெண்ட் அப்படிங்கிற மீனிங்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 10 கோடி 20 கோடி 100 கோடின்ட்டு லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் மீனிங்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி காப்பாற்றப்படுமா, இன்னொருவருக்கு விற்கப்படுமா, இல்லை அந்த கம்பெனி மூடப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆர்குமெண்ட்டுக்கே போவாங்க. ஸோ அந்த நிலைக்கு போய் மீட்கப்பட முடியாத ஒரு நிலைக்கு போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரணும்னு நினைக்கிறத விட, ஒரு கம்பெனி ஆரம்ப காலகட்டத்திலேயே அதனுடைய லாஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் தொழில்நுட்ப உதவியும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிதி உதவியும் கொடுத்து அந்த கம்பெனி ஃபர்தராக பேங்க்ரப்ட் இன்சால்வெண்ட் ஆகி டிசால்வ் ஆகிறத நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பில், இந்த பர்டிகுலர் மசோதா அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்பவே அது வந்து ஐபிசி கோடுக்குள்ளே இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுக்குள்ளே வந்துடும். அப்படி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு நிதி உதவி தொழில்நுட்ப உதவி செய்யப்பட்டு அந்த நிறுவனம் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் மசோதாவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சட்டம் தேவையான கண்டிப்பாக தேவை தான். இந்தியாவினுடைய எம்எஸ்எம்இ மைக்ரோ மினி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு போல் செயல்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸே எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்காக இவங்களால் செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்கிறது. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஐபிசினா என்னென்னு கொஷின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ, ஐபிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் 2016. எஸ், கண்டிப்பாக 2016 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்சிஎல்டி வில் அட்ஜுடிகேட் த இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல். ஸோ ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி பேங்க்ரப்சி ப்ராப்ளமில் மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு என்சிஎல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறான ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன, டிஆர்டி வில் அட்ஜுடிகேட் த இன்சால்வென்ஸ் ப்ரொசீடிங்ஸ் அகெயின்ஸ்ட் கம்பெனிஸ். ஸோ ஒரு கம்பெனி கடன் வாங்கிட்டு அதை செலுத்த முடியாமல் ஏதாவது பிரச்சனைகளை சிக்கிறப்போ அது சம்மந்தப்பட்ட வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்டிருக்கிற பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டின்னு சொல்கிறாங்க. டிஆர்டிக்கான ஃபுல் ஃபார்ம், என்சிஎல்டிக்கான ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேர்டு பாயிண்ட் தப்பு தான். ஃபோர்த்து பாயிண்ட், இஃப் த என்சிஎல்டி அண்ட் டிஆர்டி அவார்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் எ பர்சன் கேன் டைரக்ட்லி அப்ரோச் சுப்ரீம் கோர்ட். என்சிஎல்டி டிஆர்டி இவங்களுடைய பர்டிகுலர், சரிங்களா, இவங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய தீர்ப்பு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நேரடியாக ஒருவர் வந்து சுப்ரீம் கோர்ட், ஒரு கம்பெனியே அல்லது ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய இண்டிவிஜுவல் சுப்ரீம் கோர்ட்டுக்கே நேராக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ, ஐபிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2016 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஐபிசி 2016 கிடையாது. இன்சால்வன்சி பில் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இன்சால்வன்சி ஆக்ட், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஆக்ட் அப்படிங்கிற திவால் சட்டம் அப்படிங்கிறதான் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஐபிசிங்கிற போர்டு 2019 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தவறு. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். இன்றைக்கான கரண்ட் அஃபேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.